ட்விட்டர்ல செம ஃபன்னா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன மேட்டர் தெரியுமா? பீப்பிள் டைட்டில் வின்னர் சௌந்தர்யா. அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல வந்து டைட்டில் வின்னர் யாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நேத்துல இருந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடுச்சு. அதாவது முத்துக்குமரன் தான் டைட்டில் அடிச்சாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் லீக் ஆனதுக்கு அப்புறமா அதை அவங்களால ஏத்துக்க முடியல. அதையும் இவன் டைட்டில் அடிச்சிட்டானே, இதுக்கப்புறம் எப்படி உருட்டுறது? இவ்வளவு நாள் என்ன சொல்லியிருந்தோம்? டைட்டில் வின்னர் சௌந்தர்யா, டைட்டில் வின்னர் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ டைட்டில் வின்னர் இல்ல, இவங்க இல்ல, இன்னொருத்த வாங்கிட்டான், டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்த வாங்கிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. சோ இப்போ என்ன பண்றது? ஓகே, இப்போ மக்கள் மனசுல டைட்டில் வின்னர் யாரு? சௌந்தர்யா தான் அப்படின்ற மாதிரி உருட்டை பார்த்தீங்கன்னா உருட்டிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க ஆதங்கத்தில் ஏதோ உருட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கூட இல்லை, ஒரு ட்விஸ்ட்னு கூட வச்சுக்கலாமே. ஏன்னா நேத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா விஷால் தான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா இல்ல, அப்படி இல்லை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட் ரன் அப் வந்திருக்காங்க, தேர்டு தான் பார்த்தீங்கன்னா இது விஷால் வந்திருக்காரு, செகண்ட் பிளேஸ் வந்து சௌந்தர்யா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து எடுத்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான், தேர்டு தான் விஷால் அப்படின்ற மாதிரி வச்சுப்போமே. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா நம்ம எல்லாருமே என்ன லாஸ்ட் வீடியோல கூட என்ன சொல்லிட்டு இருந்தேன், விஷால் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு கரெக்டான ஆளா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஏன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் ஆடிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி மேட்டர் தான் சொன்னேன். அந்த இடத்துல எங்கேயாவது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பெட்டர், அதாவது விஷாலுக்கு பதிலாக அங்கே சௌந்தர்யாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது சொன்னா நான் மட்டும் இல்லை, எவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஷாலை வந்து எதுக்காக எல்லாம் வந்து அந்த இடத்துல வேணாம், அதாவது ரன்னர் அப் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கொடுக்கறதுக்கு வேலைக்கே ஆகாது, ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் போடலை அப்படின்னு சொன்னதுக்கான ரீசனு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பெருசாக அவரோட பங்களிப்பு இல்லை, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ரயன் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம், இல்லைனா ஜாக்லின் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னமே தவிர அந்த இடத்துல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்கணும்னு சொல்லவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேட்ரு வந்து வெளியே லீக் ஆனதுக்கப்புறம், அதாவது சௌந்தர்யா தான் பார்த்தீங்கன்னா ரன்னர் அப் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் லீக் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஐயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் ரன்னர் அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயங்கரமாக எடுத்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய், என்னடா ஆச்சு உங்களுக்கு? டைட்டில் வின்னர் நீங்க, அதுக்கப்புறம் பீப்பிள் டைட்டில் வின்னர் நீங்க, இப்போ என்ன ரன்னர் அப் பண்றீங்க, எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுவீங்களாடா? சரி, ஓகே, ஏதோ ஒன்று பண்றீங்க, அது அவங்க ஓகே, அவங்க ஃபேனாக இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்கன்னு கூட வச்சுப்போமே. ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வரது என்னன்னா பீப்பிள் டைட்டில் வின்னர் வந்து சௌந்தர்யா அப்படின்றது எதை வச்சு சொல்றாங்கன்னா மக்கள் மனசுல எல்லாம் டைட்டில் வின்னர் யாரு? சௌந்தர்யா தானா. ஆனால் மேட்டர் என்ன, முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வேற ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஏமாத்தி ஜெயிச்சிட்டாரு. அதாவது மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை கழுவி பிஆர் வச்சு பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன மேட்டர்னா சௌந்தர்யாவை அடிக்கணும்ன்றது இங்கே யாருக்குமே மோட்டிவே இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து ஷோ முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? அவங்க பேசுறதெல்லாம் பேசிட்டாங்க, இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் பேசுறதெல்லாம் பேசிட்டாங்க. இப்போ என்ன ஷோ முடிஞ்சிருச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் ஹேட் ரேட்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது அவங்க இப்போ முத்துக்குமரன் வந்து டைட்டில் அடிச்சிட்டாரு, அடுத்து சௌந்தர்யா ரன்னர் அப்போ விஷால் ரன்னர் அப்போ ஏதோ ஒன்று அப்படியே நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட இந்த பிஆர் கும்பலோட ஆக்டிவிட்டிஸ் வந்து தாங்க முடியல. சும்மா அளப்பறையை வந்து கலப்பிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. சும்மாவே இருக்க மாட்டானுங்க போல. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்லவா, இவனுங்க மட்டும் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்திருந்தாலே எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஃபினாலே வரதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். மேபி அவங்க ரியாக்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே பிடிச்சிருந்து அவங்களுக்கு அதிகமான ஓட்டு போட்டு அவங்களை ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன மேட்டர்னா அவங்க ஃபினாலேக்கே வந்தாலுமே ரன்னர் அப்பே ஆனாலுமே பயங்கரமான ஹேட் ரேட் இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கான ஒரு ரீசன் இந்த பிஆர் கும்பல் தான். இப்பயும் இந்த பிஆர் கும்பல் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹேட் ரேட்டாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஏன்னா இப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இப்போ இவங்க வந்து இப்போ சௌந்தர்யா வந்து பெருமைப்படுத்துகிறோம் அப்படின்ற வகையில் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் பெருமைப்படுத்திட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை போட்டு அடி அடிச்சுட்டு இருக்காங்க. இப்பயாவது நிறுத்துங்கடா, அதாவது முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா ஆப்போசிட்டில் சௌந்தர்யாவை தான் பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு பண்ணதுலேயே பெரிய தப்பு என்ன தெரியுமா, அந்த பிஆர் டீமுக்கு வந்து அட்மினா வந்து ஒருத்தர் வெஸ்ட்டு போனாங்களே, அதுதான் பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலான்னு முடிவு பண்ணிட்டார் போல. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணா போலாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது ஓட்டு மேலே வரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமோ ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாரு. அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்கள அது இன்னொரு கண்டஸ்டன்ட் இருக்காங்களா, ஸோ அவங்களை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடிச்சு அவங்களை கீழே தள்ளிட்டு மேலே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் கும்பலை வச்சு மேனேஜ் பண்ணுறது நினைச்சிட்டார் போல. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா அது நிறுத்த மாட்டுறாங்க. இப்பயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதாவது டைட்டில் அடிச்ச முத்துக்குமரன் டைட்டில் அடிச்சாருமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி தான் டைட்டில் அடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றதாகட்டும், பிஆர் வச்சு தான் டைட்டில் அடிச்சான், நெகட்டிவ் பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு தான் இருக்கு. ஸோ அவன் வந்து நெகட்டிவ் பிஆர் வச்சு அவன் வந்து டைட்டில் அடிச்சிட்டான் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கே கூசலையாடா? என்ன விஷயம்னா யாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே விஷால் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்ததுக்கு வந்து அது வந்து எப்படி சொல்ல வேலிடான ஒரு விஷயம் இல்லை, டிசர்விங் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கான காரணமே அவன் சேஃப் கேம் விளாடுறது தான். அதே இடத்துல சௌந்தர்யா அந்த இடத்துல இருக்கணும், விஷாலுக்கு பதில் சௌந்தர்யா இருக்கணும் சொல்லாதது காரணம் பார்த்தீங்கன்னா விஷாலாவது அங்கே சேஃப் கேம்னு நான் அல்ல, சௌந்தர்யா அந்த கேம் கூட ஆளடா, சௌந்தர்யா கேமே ஆளடா. அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சௌந்தர்யா போட்ட ஒரு ரியாக்ஷன் தாங்க. அது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சில இடத்துல நல்லா தான் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபன் கண்டென்ட் அவங்க வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க பிஆர் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க தான் இந்த ஷோக்கு வந்து முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரி ஓவரா தூக்கி ஹைப் கொடுக்க மக்கள் எல்லாருக்கும் என்ன கேள்வி வருதுன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஷோவில், அந்த பொண்ணு அப்படி ஒன்றும் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. பேசிக்காக ஷோ பார்க்குற எல்லாருக்குமே தோணுதுல.
இவனுங்க வெளியே வந்து ஓவரா ஒருத்தவங்களை தூக்கி தூக்கி நிப்பாட்டும் போது ஸ்டார்டிங்ல யாருக்கும் புரியல, கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் போது அந்த பொண்ணு அப்படி ஒன்றும் பண்ணலப்பா, வெளியே ஒன்றும் தெரியலப்பா, அந்த அதாவது ஷோவில் ஒன்றும் தெரியலப்பா, நீங்கள் தான்ப்பா வெளியே இந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வரப்ப அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஓ நீ அந்த கேங் தானா, நீ அந்த கும்பல் தானா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இதை எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பிஆர் கும்பல் அப்படின்ற மாதிரி நம்ம மேலே ஒரு பிராண்டிங்கை கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து இவரோட பிஆர், நீங்கள் வந்து இவரோட பிஆர் அப்படின்ற மாதிரி. அடப்பா ஏன்டா இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா உண்மையிலே அங்கே முத்துக்குமரன் இல்லைனா கூட அங்கே யாராக இருந்தாலும் சரி, எவன் ஒருத்தன் வெள்ளாடினானோ, ஏன்னா ஒரு ரிவ்யூவராக நம்மளோட வேலை என்னதுன்னா ஆக்சுவலி உண்மையிலே ஷோவில் அங்கே என்ன நடக்குதோ அதை தான் ரிவ்யூ பண்ணும். ஓகேங்களா, அந்த இடத்துல உண்மையிலே வெள்ளாடின ஒருத்தன் வந்து டிசர்விங்காக இருக்கும்போது எதுக்கு நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணும், ஜாக்லின் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன் சொல்லணும்? இன்கேஸ் ஜாக்லின் வந்து டைட்டில் வச்சா கூட எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, உண்மையிலே அங்கே உழைப்பாச்சு வந்து ஜாக்லின் போட்டிருக்காங்க. ஜாக்லின் செகண்ட் பொசிஷன்லையோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையோ இருக்கிறதுக்கு வேலையிடான ஒரு ஆள் தான். ஏன்னா டே ஒன்ல இருந்து கடைசியில் அவங்க எவிக்டாய் வெளியே போகிற வரைக்கும் கேம் ஆடிட்டு வெளியே போகிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷோ வந்து ஒரு கேம் ஷோ அது. ஓகேங்களா, அந்த கேம் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அது மூலமா ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க மட்டும்தான் அங்கே கெத்து, மற்றவங்கலாம் வெத்துன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கானுங்களே. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு ஒன்று வருது. அதனால சொல்கிறேன், ஜாக்லின் இருந்த வரைக்குமே கடைசி வரைக்கும் டே ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா 103 அவங்க வெளியே போனது. 103வது நாள் 4வது நாள் வெளியே போனாங்க, 3வது நாள் போனாங்க. ஓகேங்களா, ஸோ அது வரைக்குமே அவங்க கேம் ஆடிட்டு வெளியே போனாங்க. அதனால தான் சொல்கிறேன், கேம் விளையாடுனவங்க அங்கே ஃபஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷனில் இருந்தால் யாராக இருந்தாலும் அங்கே பாராட்டாத செய்வோம், அவங்க ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல செய்வோம். இந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு எந்த அவசியமே இல்லை. ஏன்னா முத்துக்குமரனுக்கு எங்கே சப்போர்ட் பண்ணுறதுன்னா ஜாக்லின் எப்படி கேம் ஆடினாங்களோ அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு கேம் ஆடினாப்ல. ஸோ இங்கே கேம் விளையாடி அது மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய அசிங்கப்பட்டிருப்பாங்க, அடி வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் முத்துக்குமரன் எதுக்கு அந்த அளவுக்கு அடி வாங்கணும், ஜாக்லின் எதுக்கு அடி வாங்கணும்? ஏன்னா ஒரு விஷயம் கேம் ஆடும்போது ஒரு விஷயம் தப்பாக போகும்போது விஜய் சேதுபதி வந்து கொட்டுவார். அவ்வளோ கொட்டியும் வாங்கிக்கின்னு அடியும் வாங்கிக்கின்னு திருப்பி அதை பார்த்தீங்கன்னா திருத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டு திருப்பி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேம் விளாடணும். ஸோ அதெல்லாம் திருப்பி எழுந்து வரணும். இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இவனுங்க எல்லாம் வருவானுங்களாம். இது எல்லாம் வந்து ஒருத்தன் வந்து டாப்பில் ஒருத்தரமா, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஒருத்தரமா, செகண்ட் பொசிஷனில் ஒருத்தரமா அப்படின்ற மாதிரி வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் எதுவுமே விளையாடாம ரியாக்ஷன் கொடுத்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பொசிஷன் இவங்க தான் வேலிட், இவங்க தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எந்த வகையில் நியாயம் தெரியல. இதில் பீப்புள் டைட்டில் வின்னர் சௌந்தர்யா, இப்போ டைட்டில் வின்னர் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா பீப்பிள் டைட்டில் வின்னர் ஏன்டா இப்படி உருட்டுறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னர் இப்போ வந்துட்டாங்களே, ஓகே ஃபர்ஸ்ட் ரன் அப்போ வந்துட்டாங்க, இப்போ வந்தது வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன்னர் இப்போ செலிப்ரேட் பண்ணும்போது அதே இடத்துல மற்றவங்களையும் பார்த்தீங்கன்னா டீக்ரேட் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் பண்ணுறது இல்லை. இப்போ சௌந்தர்யா வந்து ரன்னர் அப்பா வந்துட்டாங்க. ஸோ இப்போ பாருங்க மற்ற பேருக்கு வயிறு எறிய போகுது. அப்படி ஏன் வயிறு எறிய போகுது? அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதாவது சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செகண்ட் பொசிஷனுக்கு வந்து டிசர்விங்கா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து 15வது வாரம் வரைக்கும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்டை பொறுத்து விளையாடின ஒருத்தன் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்னொருத்தவங்க கையை பிடிச்சிட்டு இருப்பாங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டே 1லேருந்து டே 15 வரைக்கும் எந்த கேமுமே ஆடாதவங்க. ரெண்டுத்து பார்த்தீங்கன்னா வேற எக்ஸ்ட்ரீம். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா பக்கத்தில் நிற்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் வரதான் செய்யும், கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. அதுக்குன்னு இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இப்போயே அந்த நெகட்டிவ் பிஆர் வேலையை பண்ணுறானுங்க. அதுவும் நெகட்டிவ் பிஆர் வந்து பார்த்து தான் ஒரு டைட்டில் வின்னர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறதுலாம் இப்பயும் வந்து எப்படின்னா மற்றவங்க மேலே பழிய போட்டு இப்போ அவங்கள டீக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டைட்டில் வின்னர் ஆனாலுமே அவனை டீக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையை தயவுசெய்து நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. நீங்கள் வந்து இது பீப்பிள் டைட்டில் வின்னர் சௌந்தர்யா ஆகட்டும், இல்லை உண்மையிலே டைட்டில் வின்னர் சௌந்தர்யா என்ன வேணால் போட்டு உங்களால் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள போட்டு அடின்னு அடிக்காதீங்க. எனக்கு ட்விட்டர் பக்கம் போகும்போது எனக்கு சிரிப்பாக தான் வருது. என்னடா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட்லேயே இப்போ எலிமினேட் ஆகிட்டாங்க. இன்கேஸ் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா 5வது பொசிஷன்லேயே இப்போ எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வேறு விதமான ஒரு உருட்டை போட்டு உருட்டி மற்றவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு அமுக்குவாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவ் பிஆர் இல்லாமல் இருந்தாலே ஓப்பனாக சொல்லவா சௌந்தர்யோட ரியாக்ஷன் எடுபட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. இது எந்த வகையில் நீங்கள் பாசிட்டிவாக நான் சௌந்தர்யாக்கு நெகட்டிவ் சொல்லணும்னு சொல்ல, உண்மையிலே சொல்கிறேன் சௌந்தர்யோட ரியாக்ஷன் வந்து எடுபட்டிருக்கும். ஏன்னா அவங்களோட கியூட்னஸ் ஆகட்டும், இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன் பண்ணுறாங்களா, அந்த ஃபன் வந்து உண்மையிலே வேலிடாக இருந்திருக்கும். ஃபைனலிஸ்ட்டாக வந்திருப்பாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதுக்குன்னு அவங்க வந்து டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி இப்போ பவித்ரா வந்திருக்காங்க. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. பவித்ராவோட ஒரு விஷயம் இது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, கேம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விளையாடல. இப்போ பவித்ரா வந்து இந்த அளவுக்கு வரும்போது எல்லாருக்குமே டாப் 5 எப்படா பவித்ரா வந்து ஆச்சரியம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் சௌந்தர்யாக்கு இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, அது எடுத்து பீப்பிள் டைட்டில் வின்னர் சௌந்தர்யா தான் அப்படின்ற மாதிரி 1வது வீக்லேருந்து நீங்கள் உருட்டினீங்களா, அதை பார்க்கும்போது மொத்த பேர் காண்டாச்சு. அதனால தான் எல்லாருக்கும் கேள்வியே வந்தது. அதுக்கப்புறம் தான் டவுட்டே வந்தது, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இப்போ அதே இதை எடுத்து மற்றவங்க இப்போ நெகட்டிவ் பிஆர் பண்ணதே இவங்க தான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் நெகட்டிவ் பிஆர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனிவேஸ் இன்னைக்கான ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா அது டீட்டெயிலாக பேசலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.